எல்லாம் ஓகே தானே மச்சான்? ஹேர் ஸ்டைல் எல்லாம் நல்லா தானே இருக்கு? என்னோட வழக்கமான ஹேர் ஸ்டைல் தான், பட் ஸ்டில் நல்லா இருக்குல்ல? நோ கமெண்ட்ஸ் மச்சான், சிம்பிளி சூப்பர்பா இருக்கு. தேங்க்யூ மச்சான். அப்புறம் இங்க இன்னொருத்தர் இருந்தானே, 1008 குறை சொல்லுவான் நல்லா இருந்தாலும், அவன் எங்க போனா? நானும் இந்த ரூம்ல தான் இருக்கிறேன் பிரதர். ஐயோ, இங்கதான் இருக்கானா? திட்டு போறோம் என்ன? இங்கதான் இருக்கியா ராகுல்? நீ பிரியாக்கா கிட்ட பவுடர் கேட்க போனேன்னு நினைச்சேன். பவுடர் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? இல்லப்பா, இன்னும் போலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளதான் நீங்க ராகுல் நல்லா இருந்தாலே 1008 குறை சொல்லுவான்னு சொன்னீங்கல்ல, அதான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது சும்மா ஃபண்ணுக்காக. சரி சரி விடுங்க மாப்பிள்ள, சமாளிக்காதீங்க. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். சரியா? சோ ஸ்வீட் ராணி. சரி சரி ஸ்வீட்டு தான். அப்புறம் என்ன ப்ரோ, தலை வரவே இல்லையா நீங்க? ஆரம்பிச்சிட்டோம். வாரிட்டேன் ராகுல், நான் ஆஸ் யூஷுவல் எப்படி வருவோம் அப்படிதான் மாறி இருக்கேன். ஏன்னா ப்ரோ, நீங்க மற்ற நாள்னா கூட பரவாயில்ல, வெட்டிங் ரிசப்ஷன் அதுவுமா இப்படி பறக்க வெட்டி மாதிரி நின்னீங்கன்னா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? உங்களையும் தப்பா நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து தப்பா நினைப்பாங்க. பாரு, மாப்பிள்ளைக்கு ஒரு சீப்பு கூட வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த குடும்பத்துக்கு வக்கில்ல, அதனால மாப்பிள்ளை தலையை கூட வாராம வந்து நின்று இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. பறக்க வெட்டி மாதிரி இருக்கனா? டேய், 4 சீப்பை வச்சு தலையை வரணுன்றா நானு. அதுவும் இல்லாம ஹேர் ஸ்டைல் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது ஒரு ஹேர் ஸ்டைலு, இது ஒரு 4 சீப்பு. ப்ரா சும்மா நல்லா என் கையை வச்சு அப்படியே 4 காலை கலைச்சனாலே உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு வந்துடும் ப்ரோ. நீங்க என்னடாமா இதை போய் 4 சீப்பை வச்சு என்ன ப்ரோ நீங்க ஃபன்னி பண்றீங்க? ஃபன்னி. ராகுல நிறுத்துறா. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ப்ரோ, இருங்க மேப்பிளி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது போதுண்டா, வறுக்காதடா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா. நீ நல்லா இருந்தாலும் 1000 குறை சொல்லுவேன்னு. ப்ளீஸ்டா விட்டுரு என்ன. அப்படி வாங்க வழிக்கு, சும்மாலாம் குறை சொல்ற ஆள் இல்ல ராகுலி. உண்மையிலே குறையா இருந்தா மட்டும்தான் அதை குறையா சொல்லுவான். அது கூட மனசு கோணாம சொல்லுவான் ராகுலு. சரி 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 ஒத்துக்கிறேன், கரெக்ட் தான். இப்ப நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. உங்களுக்கு என்ன ப்ரோ, நல்லா கொரியன் பட ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க. கொரியன் ஹீரோ மாதிரி இருக்கனா? ஆமா, இதா மணிமேகலை கூட உங்களை கொரியன் முடிஞ்சுன்னு தானே சொல்லுவா. அவ சும்மா என் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுனால கலாய்ப்பா. ஆனா நான் உண்மையிலேயே கொரியன் மாதிரி இருக்கேன். அதே ப்ரோ அவ்வளோ பாவமா கேக்குறீங்க? கொரியன்காரங்களா எவ்வளோ அழகா இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்களும் அழகா இருக்கிறீங்க ப்ரோ. அதுவும் இல்லாம நீங்க கொரியன் மாதிரி இருக்கீங்களா பார்க்க? அந்த மணிமேகலை இருக்கிறாளே, அவ கொஞ்சம் சைனா மூஞ்சி மாதிரி இருப்பா. நீங்க 2 பேரும் காம்பினேஷன் ஆகி ஒரு புள்ளியை பெற்றிருப்பீங்க பாத்தீங்களா? அது நல்லா ஜப்பான் மூஞ்சி மாதிரி இருக்கும் பாருங்க, செம வித்தியாசமா இருக்கும் உங்க குடும்பமே. டேய், வெக்கம் வருதுடா அவனுக்கு. ஆமா ஆமா, காம்பினேஷன் ஆகி குழந்தை கிழந்தன்னு சொல்ல ஆரம்பிச்சதும் அப்படியே செவக்குதே மாப்பிள்ள மூஞ்சியே. ப்ரோ ப்ரோ, ரொம்ப செவந்து போயிடாதீங்க வெக்கத்துல. அதுவும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட இல்லை. பாவம். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லைங்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்குலாம் கல்யாணம் ஆனியே ஃபர்ஸ்ட் நைட் இருந்துச்சு தெரியுமா? ஜாலியா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு பாருங்க, நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். போடா, ஒரு நாள் தானே தாண்டி போயிருக்கு, அதனால என்ன இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உங்க பொண்டாட்டிய பக்கத்துல வச்சு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். டேய் போதும்டா. சரிங்கண்ணா. சரி, மாப்பிள்ள மூஞ்சி பாவம் இப்போ சுவாகத்திலேயே மூஞ்சி செவிந்து போச்சு. அண்ணா நான் போய் பவுடர் வாங்கினறேன். அண்ணா ப்ரோ, மாப்பிள்ள ப்ரோ, நான் போய் பவுடர் வாங்கினறேன். அப்பிக்கோங்க, பை. படா. சரி சரி கோச்சுக்காதீங்க ப்ரோ. என்ன அந்த ஸ்ப்ரே எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. அப்பதான் பொண்ணு பக்கத்துல நீங்க நிற்கும் போது நல்லா கும்மு கும்முன்னு வாசனை வரும். அப்பதான் பொண்ணு மயங்கி உங்க பக்கத்துலயே வந்து நின்றுகிட்டு இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது ப்ரோ. சிரிக்காதடா, எப்படிடா மனசு வருது உனக்கு சிரிக்கிறதுக்கு? உன் தங்கச்சியும் கோளாரா இருக்கிறா, இதோ இவனும் கோளாரா இருக்கான். எப்படிடா வளர்த்தீங்க இதுங்களெல்லாம்? மாப்பிள்ள மண்டை சூடாயிட்டாரு போல இருக்குது. இப்பதான் நிம்மதியா இருக்குதுப்பா. சரி, நான் பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். பை. போடா. சிரிக்காதடா. சரி மச்சான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு மகாராணி, எழுந்துருங்க. எப்படி எழுந்துக்கிறதுன்னு தெரியாம தான் நானே அப்படியே உட்காந்துருக்கிறேன். சரி எழுந்துக்க ட்ரை பண்றேன். பொறுமையா எழுந்துக்கோ. சரி, நான் நல்லா இருக்கேனா? ஆரம்பிச்சிட்டா. இனி போறவங்கிறவங்களெல்லாம் நிக்க வச்சு நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. நல்லா இருக்கடி தெய்வமே, எழுந்துரு. சரி சரி. ஆனா பாருங்க, இன்னைக்கு என் கல்யாண ரிசப்ஷனு. ஆனா நான் புடவையில இருக்கிறேன், நீங்க எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கீங்க. என்னால தான் நான் வாங்கி வச்ச லெஹங்காவை போட முடியாம போயிருச்சு. உன்னை யாருன்னா லெஹங்கா போட வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல, அப்புறம் எதுக்கு இதையே சொல்லி எங்க காதை பஞ்சர் ஆக்கிட்டு இருக்கேன்? நான் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுன்னு காலையில கூரை புடவைக்கு பதில் இந்த புடவையை கட்டிக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிருந்தேன்னா சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு நான் அழகா என்னோட லெஹங்காவை போட்டுருவேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க மம்மி தான். என்ன பண்றது, எனக்கு மாமியாரா போய் தொலைச்சிட்டாங்க. அதனாலயே அவங்க சொன்ன மாதிரி நான் கூரை புடவையை கட்டிக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அது எப்படி சொன்னதையே திருப்பி சலிக்காம சொல்ல முடியுது உன்னால? ஏந்திரு, நேரம் ஆகுது.
போது நீ உட்காந்து படம் காமிச்சதெல்லாம் ஏந்திரி போயிட்டாங்க போயிட்டு நில்லு 4 பேர் நின்று பார்த்து சிரிச்சிட்டு அவ்வளோதான் முடிச்சு போச்சு ரிசப்ஷன் எல்லாம் ஊரை பார்த்து போவோம். சரி சலிச்சுக்காதீங்க போவோம். ஆனால் உலகத்திலேயே கல்யாண நாள் அதுவுமா மனப்பொண்ணு திட்டு வாங்குறான்னா அது நான் ஒருத்தியா மட்டும்தான் இருப்பேன். சரிடி கிளவியாட்டம் புலம்பிட்டே இருக்காத நில்லு. இருக்குக்கா நல்ல வயிறு முட்டை தின்னு இருக்குதுல அது பொறுமையாக எழுந்துக்கிட்டோம். மதியம் தின்னதும் இல்லாமல் சாயங்காலம் வர ஸ்நாக்ஸ் வேறு தின்னுச்சு இது. அங்கங்கே கல்யாண நாள் அதுவுமா பொண்ணுங்களை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இது பேர் நல்லா வெட்டுன்னு விட்டுச்சு இன்னைக்கு. பின்ன எப்படியா ரிசப்ஷனுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மா அப்படி நிற்க வைப்பீங்க. அதுக்கெல்லாம் தெம்பு வேணாமா உடம்புக்கு? அதனால தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் நல்லா பேசு. சரி வா மேடைக்கு போவோம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு நீங்கள் எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்களா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கடி. நாங்கள் எதுக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? கொடுங்கலாம். என்ன இப்போ பெருசாக யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரவும் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் கம்மி பேர் தான் இருக்கிறாங்க. எனக்கும் gift எல்லாம் நிறைய வேணும்ல. பிக்காளி கிஃப்ட்டை கூட கேட்டு வாங்குறாப்பா இவன். சரி கொடுத்துட்றோம் கவலைப்படாத. எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. பாரு நல்லா. தாலியை உள்ள போட்டிருக்கல்லடி. போட்டிருக்கனே. ஏன் பயப்படுறீங்க? அது ஏன்னா இதை நந்தினி பொண்ணு இருக்காளே லூசு வாய மூடு லூசு. என்ன பிரியா இதை நந்தினின்னு சொல்ல வந்த? என்ன விஷயம்? நந்தினிக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம்? அதானே நந்தினிக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பிரியா நீ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்த பேரு நம்ம மணி எவ்வளவு அழகா பேசுறான். வெளியே போலாமா? போலாம் வாடி மணி போவோம். போலாம் இனிமேலாவது ஒழுங்கா பேசு. நந்தினிக்கும் தாலிக்கெல்லாம் ஒரு சம்மந்தமே இல்லை. அவளுக்கு தான் கல்யாணம் பண்ண ஆகலையே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அப்படியெல்லாம் பேசு சரியா? நான் என் தாலியை கரெக்டா போட்டு வச்சிருக்கேன். சூப்பர் டி வெரி குட் கேர்ள் டி. உள்ள வரலாமா? அதே கன்னி பெண்களின் இதய திருடன். அந்த திருட்டு பையனா? என்ன வேணும்டா? திருட்டு பையனாவா? ரொம்ப தான் பேசுறீங்க நீங்க எல்லாரும். ரோஸ் பவுடர் கொடுங்க மாப்பிள்ளைக்கு வேணும். பொண்ணே ரெடி ஆயிட்டா, மாப்பிள்ளை இன்னும் ரோஸ் பவுடர் கேட்டுக்கிட்டு இருக்காரா? ரோஸ் பவுடர்ல தீந்து போச்சே பாட. அப்படி ஸ்டேஜ்ல வந்து நிக்க சொல்லு, நாங்க பொண்ணு கூட்டிட்டு வரோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க முதல்ல கதவு தரங்க. நான் உள்ள வந்து ரோஸ் பவுடர் எடுத்துன்னு போயிட்டு மாப்பிள்ளைக்கு அப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு கூட்டின்னு வருவேன். ஒரு இம்சடி வாடி போய் கதவு திறப்பான், இல்லைன்னா உசுர வாங்கிடுவான். அப்பா இன்னைக்கு ரிசப்ஷன்ல போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல? ஆமாப்பா காலையில நடந்த மாதிரியே தான் போட்டோ வீடியோ எல்லாமே எடுப்பாங்க. அதே மாதிரி ரிசப்ஷனுக்காகவே ஸ்பெஷலா இந்த செல்ஃபி ஜோன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க போய் நின்று கூட அழகா போட்டோ எல்லாம் எடுத்துக்க. ராக்கி கிட்ட சொன்னீங்கன்னா அழகா எடுத்து கொடுப்பான். அப்புறம் சத்யாவை கூட வேணா கூட நிப்பாட்டிக்கோ. அதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லிடா. அவங்க அம்மா மாதிரியே எல்லாத்தையும் யோசிச்சு சொல்லின்னு இருக்கிற நீ. சரிப்பா சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நீங்க நான் அம்மா அப்புறம் ராகுல் அண்ணா அப்புறம் காயத்ரி அண்ணி நம்ம எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமாப்பா? அவ்வளவுதானப்பா. இது கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் உனக்கு? தாராளமா எடுத்துக்கலான்னு. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ டூ மை சன். யாருமா அது? நீ என்ன கூப்பிட்ட? ஐயோ மாமா, நான் எதுக்கு உங்களை தாத்தான்னு கூப்பிட போறேன்? நீ வேற யாரடா சொல்லு நீ தாத்தான்னு கூப்பிட்ட? இப்போ தாத்தா நிக்கிறாருல அங்க, அவரை தான் கூப்பிட்டேன் நானு. உன் தாத்தா இங்க நின்னுக்கிறான்? ஆமா மாமா, அங்க இருக்காங்க பாருங்க. அசோக் தாத்தா இருக்காரு, முரளி தாத்தா இருக்காரு, அதுக்கப்புறம் ஏன் தாத்தா இருக்காரு. நீங்க எப்படா இங்க வந்தீங்க? நாங்க ரொம்ப நேரமா இங்க தானே நின்னுகிட்டு இருக்கோம். நீ உன் புள்ளுகிட்ட அவ்வளவு ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்க. நாங்க இங்க இருக்கிறது கூட தெரியாம ஃபேமிலி போட்டோஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா. கேட்டுச்சு. சரி அப்புறம் டிஷ்வா உன் பேத்தி எதுக்கோ வந்திருக்கிறாள், என்னன்னு கேளு. சொல்லு மச்சாலா, என்ன வேணா? தாத்தா பாட்டி மனோஜ் மாமா ரெடி ஆயிட்டாருன்னா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தாத்தா. அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரிடாமே, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தாத்தா. என் பேத்திக்கு என்னையும் சேர்த்து நீங்க 2 பேரும் தாத்தாவான். ஆனா அதை நிக்கிறான் பாரு கண்ணாடி போட்டுக்கினே, அவன் மட்டும் மாமாவான். நான் நியாயம் இதெல்லாம்? உன் பேத்தி அவன் புள்ளியல்லடா காதலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மாமனார் போயிட்டு அசிங்கமா தாத்தானு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்படித்தான்டா கூப்பிட சொல்லணும். அவனை தாத்தானு கூப்பிட சொல்லணும். எப்படி நிக்கிறான் பாரு அவன் மட்டும். நல்லா உங்களுக்கு என்னடா வைத்திருச்சலே? என் வருங்கால மருமவை என்ன வாயார அழகா மாமான்னு கூப்பிடுறேன். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், என்னம்மா நீ போய் என்ன தாத்தானு கூப்பிடுறியான்ட்டு. அப்புறம் தான் குழந்தை அதோ பின்னாடி இருக்கிற கேட்டு பசங்களை உங்களை கை காமிச்சுது. அப்பதான்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓ நாங்க கேட்டு பசங்க, அப்ப நீ குமரனெல்லாம் இல்ல, கொஞ்சம் மிடில் ஏஜ் மாமாடா நானு. நாங்களும் அதே மிடில் ஏஜ் மாமா தான்டா. என் பொண்ணை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குத்துட்டேனேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு தாத்தா ஆயிட்டேன். அப்படி இல்லைன்னு வைய நானும் நல்லா கெட்டப்பா சுத்திருப்பேன். இப்போ மட்டும் என்ன மச்சான் கெட்டு போச்சு? நீ கெட்டப்பா தான் இருக்க. இப்படியே நீ போய் நின்னு வைய, இந்த மண்டபத்திலே 10 பொண்ணுங்க ஒண்ணு திரும்பி பார்க்கண்டா. ஆமாமா கண்டிப்பா 50 வயசு பொண்ணுங்க திரும்பி பார்ப்பாங்க. டேய் உங்க அப்பா மாவனே, டேய் என்னடா உங்க அப்பா மாவர பேசினுக்கிறா, நீ வேலைக்கு பார்த்துன்னு இருக்கிறா? நான் என்ன மாமா பண்ண முடியும் அதுக்கு? நீ ஒரு சோப்பலாங்கிடா. ஆனா இவனுக்கு போய் இப்படி ஒரு சோப்பலாங்கி பிறந்திருக்குது பாரு. என்னத்த சொல்றதோ நிக்குதுங்க பாரு ரெண்டும். என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குதீங்க? வந்துருச்சுல்ல 3வது சொப்பலாங்கி. உங்க அப்பனையும் உன் தம்பியையும் தான் கலாச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் கலாய்க்கிறீங்க? அவங்களுக்குலாம் ஒரு வேல்யூ இல்லை. எப்போ பாரு என் டேடி எதனா சொல்றது. என்ன என்ன சொல்றாங்க இவங்கலாம்? ரொம்ப பேசுறானுங்கடா, டூ மச்சா பேசுறானுங்க. நான் சின்ன பையன் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு பிடிக்கல. எரியுது போல, வயிற்றுச்சலா இருக்கிறானுங்க. அச்சோ வை ஸ்டமக் பர்னிங். அப்படி இல்லை ஸ்டமக் பர்ன் ஆக கூடாது. நீங்க 3 பேரும் கூட தான் சின்ன பையனாட்ட இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? அடே அதை தாண்டா நாங்களும் மாப்பிள்ள, அதை தான்ப்பா நாங்களும் சொன்னோம் உங்க அப்பா கிட்ட. ஆனா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
மருமகனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க மாமனாரிய, ரொம்ப நல்லது. சரி விடுங்க, நீங்கள் தானே என்ன வாடா போடான்னீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுண்டு குழந்தை யூகேஜி படிக்குது, அதுவே நான் அப்படி தான் சொல்லுது. என் நிலமை வர வர ரொம்ப மோசமாக போயினுக்குது. சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அதுதான் தெரியாமல் வந்துருச்சு. நீ தான் கோச்சுக்கதுப்பா. நான் ஏமாம்மா கோச்சுக்க போகிறேன்? நீங்கள் என்ன வாடா போடா எருமன்னு கூட சொல்லலாம். நீங்களாம் என்ன குழந்தையில இருந்தே பார்த்து வருமாம்மா, நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லலாம். ஆனால் நீங்களும் அத்தியம் தான் என்ன திடீர்னு அவரு இவருங்கிறீங்க. எனக்கே ஷையாகுது தெரியுமா நீங்கள் அப்படி சொல்லும்போது. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது இல்லைப்பா, எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்தாகணும்ல. ஆஹா, இப்படி தெளிவாக பேசுறதுனால தான் மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கே பாருங்க, நான் சும்மா நல்லா என் மாமனார் கிட்ட சண்டை போட்டதுன்னா, நான் எப்படா சண்டை போட்டேன்? இவ்வளோ நேரம் இங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுல, இது எது வேணாம் சரியா? எல்லாரும் அழகா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, கியூட்டா இருக்கிறீங்க, குட்டி பையனாட்டு இருக்கிறீங்க. என் தம்பி கூட குட்டி தம்பி அழகா இருக்கிறான். எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சரியா? யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாரும் சூப்பர். இதுதான் ராகுல் எல்லாரையும் சமமா பார்ப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஷாப்ல வாங்கிருந்தீங்க விஷம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கப்பா. போயிட்டு மாப்பிள்ளை கூட்டணும் வாப்பா. போறேன், உங்க புலிக்கு ரோஸ் பவுடர் எல்லாம் கொடுத்துருக்குற, நல்லா அப்பிக்கின்னு வருவாரு பாருங்க, நல்லா காமெடியா இருக்க போகுது. ஏன்டா அவனை அப்படியே விட்டா கூட அழகா இருப்பான். அவர் தான் மாமா கேட்டாரியா, அதனால தான் பிரியாக்கா கிட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரிப்பா, என்னமோ ஒண்ணு, ஆனா ரொம்ப அடிக்கிற மாதிரி எல்லாம் பவுடர் பூச வேணாம், லைட்டா பூச சொல்லு சரியா? அப்பதான் அழகா இருக்கும். பா சந்தோஷம் உள்ளதான் இருக்கிறாரு, அவரு பாத்து பாரு அதெல்லாம். அப்போ ஓகே தான், என் மாப்பிள்ள அழகா வருவான். அடடா அடடா, சிரிக்கிறாளே என் பொண்டாட்டி, சிரிக்கிறாளே. டேய் போதும்டா, ஓகே தானே? என்னதே ஓகே? வா அடியா, எப்படி இருக்கிறது தெரியுமா? அடி ரசகுல்லா செல்லம். எருமாடு எருமாடு எருமாடு, ரசகுல்லா செல்லம்மா, என்னடா பேர் வைக்கிற நீ எனக்கு? நானாவது ரசகுல்லா செல்லோன்னு அழைக்க சொல்றேன், ஆனா நீ என்ன எருமாடுங்கிறியோ? பின்ன மாடு மாதிரி ஓடி வந்து பிடிச்சா மாடுன்னு தானே சொல்ல முடியும்? சரிடி என் செல்லும், அடுத்த முறை நான் வேணா ஆமா கொஞ்சம் மாதிரி ஓடி வரேன். ஆமா கொஞ்சம் லூசு பையல. ஐயோ என்ன சொன்னாலும் திட்டுறாளே, ஆனா பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்கிறடி என் செல்ல குட்டி. போதும் கொஞ்சம் தேவா, வெளியே போவோம், இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை. அப்ப நைட்டு வீட்டுக்கு போனதை கொஞ்சிக்கலாமா? கொஞ்சிக்கலாம். அப்படியா? சரி, அப்படியே நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடிடுவோமா? ஃபர்ஸ்ட் நைட்டா? அதான்டி. குரங்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு குரங்கு. அதனால என்ன, ஜாலியா இருக்கலாம்டி. ஐயோ கடவுளே, சரி வா போவோம். அப்போ ஓகேவா? திரும்ப மாடே, வீடு மாடே. உடனே திட்டுறோம். சரி, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம ஜாலியாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலான்னு நினச்சேன். சரி விடு, வேணாம். எப்படி நடிச்சு பேசினாலும் இன்னைக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல சரியா? விடு. ஷாராக இருக்கிறப்பா. சரி வா போவோம். மாப்பிள்ளைய வேற ரொம்ப நேரமாக ஸ்டேஜுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் தோ போய் கூட்டின்னு வரேன்னு ஒருத்தரையா ஏமாத்திட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடினுக்கிறேன். ஏன்டா அப்படி பண்ற? எல்லாரும் எப்படி ரெடியாக இருக்கிறாங்கன்னு போய் பார்க்க வேணாமா? அப்பாங்கெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்கிறாங்க. அம்மாங்க அதே சாரி தான். அப்புறம் அர்ச்சனாக்கா, புஷ்பாக்கா, அதுக்கப்புறம் பிரியாக்கா எல்லாரும் சூப்பராக ரெடியாக இருக்கிறாங்க. மாமாங்கள அதான் அக்காங்களோட புருஷங்களும் ரெடியாக இருக்கிறாங்க சூப்பராக. அப்புறம் அவங்க பெத்து போட்டு இருக்குதுங்களே பீசாசுங்க, அதுங்களும் நல்லா தான் இருக்குதுங்க. அப்புறம் என் தம்பி குட்டியும் அழகாக இருக்கிறான். எல்லாரும் அழகாக இருக்கிறாங்க, சத்யாலேருந்து எல்லாருமே அழகாக இருக்கிறாங்க. தோ உன் தங்கச்சிக்கிறாள் அம்மா, அவ கூட சூப்பராக இருக்கிறான். என் தங்கச்சி இங்கே தான் என் கூட ரெடி ஆகிட்டு இருந்தா. நீ இந்த லிஸ்ட்டில் ஒருத்தவங்கள மறந்துட்டியே. நந்தினி மேடம் தானே? ஆமாண்டா. இங்கே வந்து ரூம் கதவை தட்டுறதுக்கு முன்னாடி அங்கே தான் போய் தட்டினேன். நாய் கதவு திறக்கவே இல்லை. அவ கதவை திறக்கலையா? ஒருவேளை ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாளோ என்னமோ. சரி நான் போய் பார்க்குறேன், என்ன விடு. விட மாட்டேன்டி. நம்ம ரிசப்ஷனில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கியா? எனக்கு உன்னை இப்படி விடுறதுக்கு மனசே வரல. பேசாம வாடி, ரிசப்ஷனில் போய் நம்ம எல்லாருக்கிட்டையும் பல்ல காமிச்சு சிரிச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எதுக்குடா? மணிமேகலை நம்மளை கண்ணாலேயே எரிக்கிறதுக்கா? நீ வேற வாடா போகலாம். பொறாம பூச்சது. ஆனால் அதுவும் நல்லா தாண்டி அழகாக ரெடியாக இருந்தது. ஆனாலும் நான் அதை ஆன்டி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். யார் ஆகல இப்படி இருக்க? பின்ன சும்மா 10 வாட்டி ராகுலு நான் நல்லா இருக்கேன்னு கேட்டுச்சு, அதான் போடி ஆன்டின்ட்டு வந்துட்டேன். ரொம்ப பண்றடா நீ. சரி வாடா, நம்ம 2 பேரும் நந்தினி ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஜில் நிறுத்துவோம். இப்போ சொன்னியா, இது வாஸ்துவோம், வாடி செல்லும் போவோம். அப்புறமா நைட்டுக்கு வந்து மறுபடியும் இப்படி நின்று போனேன். கிறுக்கு புருஷா. ஐயோ என் பொண்டாடி கொஞ்சிட்டம்மா, என்ன கொஞ்சிட்டம்மா. ஐயோ எனக்கு இது போதம்மா, இது போதும், வாடி போவா. நடியாச்சு இவளுக்கு, எதுக்கு இப்படி அழுகுறா? தெரியலையடா, நானும் உன் கூட தானே உள்ள வந்தேன். இவ எதுக்கு அழுகுறா இப்ப? ஏ நந்தினி, எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? நல்ல ஃபிகர் மாதிரி ரெடி ஆயிட்டு என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நல்ல ஃபிகருங்களா அழக்கூடாது கண்ணத்தோட. ஐயோ எதுக்கிட்ட இப்படி அழுகுறா? என்னடியாச்சு உனக்கு? எதனா பேண்ட் எதனா காணாம போயிச்சா? கிளிப் எதனா காணாம போயிச்சா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எதனா வாங்கி வச்சிருந்தியா? காணாம போயிச்சா? டேய் விளையாடாதடா, அதுக்கெல்லாமா இப்படி அழுவா? என்ன ஆச்சு நந்தினி, சொல்லுடி. தாலி காணாம போயிடுச்சுடி. கொய்யால என்ன சொன்ன? தாலி காணும்டா. தாலி எப்படி காணாம போச்சு? கழுத்துல தானே போட்டு வச்சிருந்த. இல்ல கழுத்துல போடலையா? அப்புறம் என்னடி ஆணில மாட்டி வச்சிருந்தியா? இல்லடா.
நான் இல்லை நொல்ல நின்னுக்கிற கழுத்திலையும் போடல ஆணிலையும் மாட்டலன்னா எங்கே தான் வச்சிருந்த அம்மா உன்னை யார் முதல்ல தாலியை கழட்ட சொன்னது கரும்பு முடிச்சவள கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகல அதுக்குள்ள என்னத்துக்கு நீ கழுத்துல இருந்து தாலியை கழட்டின ராகுலே திட்டாத ராகுலே அமைதியாரு. ஏன் நந்தினி கழுத்துல இருந்து தாலியை கழட்டின? அதெல்லாம் கழட்டக்கூடாது நந்தினி. தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் தாலி கழுத்துல தான் இருக்கணும். ஏன்டி இப்படி பண்ண நீ? நான் வேணும்னு எல்லாம் கழட்டி வைக்கலடி நான் ட்ரெஸ்ஸை கழட்டும் போது தாலியும் சேர்ந்து வந்துருச்சுடி சரி குளிச்சுட்டு வந்து எடுத்து போட்டுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு போனேன் ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது தாலியை காணுண்டி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்தேன் அதை தாலி கழண்டிச்சுன்னு தெரியல மறுபடியும் எடுத்து உடனே மாட்டிக்க வேண்டியது நான் உன்னைய வண்டி அப்படியே வச்சுட்டு போக சொன்னது கதவு சாத்திட்டு குளிச்சா இல்லை இப்படியே சாத்தி தான் வச்சிருந்தேன் அப்போ பயப்படாத ரூம்குள்ளே தான் இருக்கும் நீ தேனியா முதல்ல நல்லா தேடிட்டு நல்லா தேனியா நீ நல்லா தேடி இருந்தா கிடைச்சிருக்குமே போய் ஓரமா உட்காருப்போ நானே தேடி தரேன் காயத்ரி அப்படிக்க போய் பாரு நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் எதனா தூக்கி மாட்டி வச்சிருவோம் சொல்லிட்டு அமைதியா போய் உட்காருன்றல நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தியா அந்த சொக்கா எங்க பேக்ல வச்சுட்டேன் காயத்ரி தாலி ட்ரெஸ்லயே மாட்டிருக்கான்னு நீ போய் ஒரு தடவை செக் பண்ணு நான் அப்படியே இந்த ரூம் ஃபுல்லா தேடுறேன் கட்டில் கீழே எல்லாம் பாக்குறேன் என் நாளைக்கு நீ போய் ஓரமா உட்காரி மூக்க சிந்தி இருக்காம போய் ஓரமா உட்காரு ஆனா உன்னை அண்ணன் திட்டுறதுல எல்லாம் தப்பே இல்லடியே உன்னை பொறுப்பு இல்ல நீ உருப்படியாவே இருக்க மாட்டேங்கிறனால அவர் சொல்றாருல எல்லாமே கரெக்ட் தான் தாலியை தொலைச்சிட்டு நிக்குது பாருது மாவள அது மட்டும் காடுகளேன்னு வையா உன் தாலியை திருப்பிடுவோம் சொல்லிட்டேன் உடனே போய் அண்ணன் கிட்டே மாட்டி விட்டுருவோம் உன்னை அவர் வந்து உன்னை நல்ல 4 கேள்வி கேட்டா தான் நீ திருந்துவே நந்தினி ரெடி ஆயிட்டியா கதவு தர ஐயோ அண்ணன் வந்துட்டாரு போலயே. அவளைதான் திட்ட போறாருன்னு நந்தினி கதவு தர நந்தினி ஐயோ அண்ணன் கூப்பிட்டுனே இருக்கிறாரு இவர் ஒருத்தர் நந்தினியை பார்க்காம நவர மாட்டாரு இப்ப என்ன பண்றது ப்ரோ நந்தினி உள்ள இல்ல ப்ரோ உள்ள இல்லையா சரி நீ என்ன பண்றாங்க நந்தினி இருக்காளான்னு பார்க்க வந்தேன் அதான் வாங்க இல்லங்கிறிய அப்புறம் எதுக்குடா உள்ள இருக்கிற அதுவும் கதவு சாத்திக்கிட்டு சரி வந்து கதவு தரவா கதவு திறக்கணுமா ஐயோ அடிய நாளுக்கு நீ சண்டாலிய உன்னால பாரு இப்ப நான் என்னகிட்ட போய் சொல்லி மாட்டேங்கினேன் ராகுலே விளையாடாதடா நந்தினி நான் பார்க்கணும்டா அவ வெளியெல்லாம் இல்ல எனக்கு தெரியும் அவ உள்ளதான் இருக்கான்னு நீ கதவு தர இவர் ஒருத்தர் எல்லாம் தெரியும் இவருக்கு சரி வாரா அடிய நாளைக்கு நீ வர வழி இல்ல நீ 4 திட்டு வாங்க அப்பதான் நீ உருப்பிடுவ நான் போய் கதவை திறக்கிறேன். அண்ணன் எதனா சொன்னாருனாலும் நீ கொஞ்சம் அமைதியா இரு சரியா? எதுவும் பேசாத. நீ பண்ணது தப்பு நந்தினி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டியதானே நீ? இந்த 2 நாளா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தாண்டி இருந்தேன் அப்புறம் எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுது நான் என்ன பண்றது? உன் நேரமோ என்னமோ தெரியலடி உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஏய் என்னடி அழுவுற அண்ணா அதை அவகிட்ட கேட்காதீங்க நானே சொல்றேன் என்ன ஆச்சு எதனா சீரியஸ் இஷ்யூவா சீரியஸான பிரச்சனையெல்லாம் இல்ல ஆனா கிடைக்கலன்னா சீரியஸ் ஆயிடும் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் தேடிடுவோம் அதுக்கப்புறமா பேசுவோம் என்னத்தை தேடணும் என்ன பிரச்சனை நந்திரி எதனா காணாம போயிடுச்சா உன்னோட பிலாங்கிங்ஸ் எதனா சொல்றியே கேக்குறாருல உன் பிலாங்கிங்ஸ் என்னத்தை தொலைச்ச சொல்லு நந்தினி எப்படியா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுற அளவுக்கு அப்படி என்னடி முக்கியமான விஷயத்த தொலைச்ச நீ சந்தோஷ் அது வந்து தாலியை தொலைச்சிட்டியா ஆனா எப்படின்னா கரெக்டா சொல்ற அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நந்தினி எங்க தொலைச்ச இந்த ரூம்ல தான் சரி அப்ப தேடிக்கலாம் சரியா இந்த ரூம்ல தான் தொலைச்சேன்னா இங்கதான் இருக்கும் அழாத ஆனா ஏன் கல்லட்டின அது அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது தாலியை சேர்ந்து கலண்டு இருக்குண்ணா அதை அவள் குளிச்சுட்டு வந்து போட்டிருக்கலான்னு நினச்சிருக்கா ரிட்டன் வந்து பார்க்கும்போது தாலியை காணும் போல் அதான் டென்ஷன் ஆகிட்டு அழுகுறா. ஓ அப்படியாம்மா சரி அவ்வளோதானே அதுக்கு எதுக்கு அழுகுற தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா கண்டுபிடிச்சிட்டு நானே உனக்கு போட்டு விடுறேன் நீ வாண்டடெல்லாம் உனக்கு கல்லட்டல அது போதும் எனக்கு நான் பார்த்துக்கிறேன் பசங்களா வாங்க தேடுவோம் என் அண்ணன் எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறாரு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நீ நாளைக்கு நீ மூஞ்ச பெரிய எப்படி நிற்கிறானே சரி நீ அழுது போதும் போய் உக்காரு போ நான் வர உன்னை நிறைய திட்டிட்டேன் எனக்கு பாவமாகுது உன்னை பார்க்கறதுக்கு உக்காரு தாலி கிடைக்கலன்னு வைய அதுக்கப்புறம் உன்னை இன்னும் நல்லா வச்சு செய்கிறேன் இப்போ போய் உக்காரு இப்படி அம்மா அம்மா எவ்வளோ மூச்சு வாங்குதுமா இன்னொரு தடவை தாலியை தொலைச்ச மாவல நீ எனக்கு அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன்டியே தொலைக்க மாட்டேன் என் மூஞ்ச படுறதுக்கு நல்ல மூக்க சிந்தி இருக்குது இதே தான் வேலையா போச்சு இதுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்புறம் உட்காந்து அழுகணும் என் அண்ணன் தாண்டி மாட்டினாரு உங்ககிட்ட சை நான் போறேன் இங்கிருந்து வாடி போலாம் இருடா எவ்வளோ கியூட்டா இருக்காங்கல்ல 2 பேரும். இவ ஒருத்தி எந்த நேரத்துல கியூட்டு சொல்லணும்னாலாம் விவசாய இல்ல உனக்கு வேப்பலாம் சரி சரி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டுருவோம் 2 பேரும் எமோஷனலி பேலன்ஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா வெளியே வரட்டும் அது வரையும் நம்ம வெளியே நின்று ரூமுக்குள்ள யாரும் வராத அளவுக்கு வெளியே நின்று காவ காப்போம் வேற என்னத்த பண்றது இவங்களுக்கு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்குதே போலம்பாமா வாடா. சாரி சந்தோஷ் பரவாயில்ல வீடு நீ என்ன வேணும்னேவா பண்ண இருந்தாலும் தப்பு இல்ல தப்புதான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சந்தோஷ் கேர்ஃபுல்லா இருக்கேன் சரி இட்ஸ் ஓகே அழுதது போதும் தாலி எடுத்து உள்ள போடு அது நான் பின் பண்ணணுமே பண்ணு நீங்க வெளியே போங்க இதுல எல்லாம் தெளிவா இரு நீ சிரிச்சதானே இல்ல ஏடிடி நீ இல்ல இல்ல நொல்லன்னு அவளை அடியே நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறதுனால உன்னை விட்டு போறேன்டி ஆனா பாரு இன்னொரு தடவை இப்படி ரிப்பீட் பண்ணி பாரு பண்ண மாட்டேன்
பண்ணி தான் பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. அதான் பண்ண மாட்டேன்ட்டல்ல. வாயாடி. ஆனா ட்ரெஸ் சூப்பரா இருக்குடி, அழகா இருக்கு. தேங்க்யூ. அவ்வளவுதானா? நீங்களும் நல்லா இருக்கீங்க. அதே இவ்வளவு போரா சொல்ற? சரி, நல்லா இருக்கீங்க. அப்பவும் போரா தான் இருக்கு. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. டூ மச் நந்தினி இதெல்லாம். அதெல்லாம் அப்படித்தான். நீங்க போங்க முதல்ல. வாரண்டி. ஏதோ எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரு சின்ன கிஸ் கொடுத்தா, அதுக்கே இவ்வளவு தூரம் போயிட்டா. அப்படித்தான். நீங்க போங்க முதல்ல. ஓ, பதட்டமாகுதோ? என்னங்க பண்றீங்க? கிட்ட வந்து நிக்கிறேன், அவ்வளவுதான். நின்னது போதும், கிளம்புங்க. போறேன்டி, போறேன். ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. நீ பெருசெல்லாம் யோசிக்காத, சரியா? நான் மோசமானவெல்லாம் இல்லை நந்தினி. ச்சே, நீ என்ன நந்தினி உன் புருஷனை போய் இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? தெரியும் நீங்க டம்மி பீஸ்னு. என்னது? இல்ல நல்லவரு. அப்புறம் நாளும் தெரிஞ்சவரு. நீ இருக்கிய சண்டாளி. முதல்ல அந்த தாலி உள்ள போடுறி. பாக்குறப்பெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. மவள அதே மாதிரி இன்னொரு தடவை தொலைச்சிடாத. தொலைச்சுன்னு வையே. இப்படியெல்லாம் சந்தோஷம் நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். உட்காந்து பேசுவீங்களோ? அதுக்கும் மேல. என்னது? நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ தாலியை போட்டுட்டு வெளியே வா, சரியா? 2 பேரும் வேற நமக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாவம், நான் போய் அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுறேன். சரிங்க சந்தோஷ். தாலி கிடைச்சதுனால இந்த ஆள் இழிச்சு பேசிட்டு போனோம். இது மட்டும் கிடைக்காம இருந்தது என் நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். சரி, அதான் கிடைச்சிருச்சுல. தாலி உள்ள போட்டுட்டு வெளியே போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். மணிமேகலை வேற ரெடி ஆயிட்டாலன்னு போய் பார்க்கணும். எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்கோ, போய் பார்ப்போம்.